எல்லாருக்கும் வணக்கம். நான் விக்னேஷ். அது எங்களுக்கு பிடிச்சமான வி அண்ட் டேட்டா சேனல். இன்றைக்கி நம்ம NumPy அரே தான் வச்சு பார்க்க போகிறோம். அதில் என்ன பார்க்க போகிறோம்னா யூனிவர்சல் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் இண்டெக்ஸிங், ஸ்லைசிங் அண்ட் ஐட்ரேஷன் பற்றி பார்ப்போம். அதுக்கு வாங்க எல்லாம் வீடியோக்குள்ள போகலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்ம NumPyயில் யூனிவர்சல் ஃபங்க்ஷன்ஸ், இண்டெக்ஸிங், ஸ்லைசிங் அப்புறம் ஐட்ரேஷன் பற்றி பார்க்கலாம்னு சொல்லியிருந்தேன். அது கோட் ஸ்னிப்பெட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி. இப்போ 1 by 1 பார்க்கலாம். சரிங்களா? நம்ம வந்து இனிஷியல் எக்ஸிட்டிங் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போது NumPy இம்போர்ட் பண்ணிட்டோம். இந்த அரேஞ்ச் தான் உங்களுக்கு என்னென்னு தெரியும். நான் ஆல்ரெடி 2 வீடியோவை பார்த்துட்டு இருக்கோம். அரேஞ்சுங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னு அதை பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம். இப்போது அதுக்கு எக்ஸ்போனன்ஷியல் எடுத்து பார்க்குறோம். அதே மாதிரி ஸ்கொயர் ரூட்டும் எடுத்து பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று என்ன பண்ணுறோன்னா சின்னு ஒரு அரே உருவாக்குறோம். NumPy அரே, அதோட வேல்யூஸ் இதுதான். ஓகேங்களா? 1 dimensional. இது எல்லாமே 1 dimensional தான், 1D தான். அப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிரிண்ட் ஆடுங்கிற ஒரு கீவேர்டை வச்சு பியும் சியும் ஆட் பண்ணுறோம். சரிங்களா? இது வரைக்கும் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். 0 1 2 பி வந்துருச்சு. அதுக்கு எக்ஸ்போனன்ஷியல் எடுத்து பார்க்குறோம், ஸ்கொயர் ரூட் எடுத்து பார்க்குறோம், அப்புறம் பியும் சியும் ஆட் பண்ணுறோம். சரிங்களா? அதுதான் இது. ஸோ இங்கே நம்ம எக்ஸிட் எடுத்து ரிமூவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் எக்ஸிட் இங்கே கொடுத்துக்கலாம். இதை இப்போ கமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது இங்கே என்ன நடக்குது அப்படின்னா NP அரேஞ்ச் 10 எடுக்கிறோம். அது எல்லாத்துக்கும் க்யூப் பண்ணுறோம். சரிங்களா? ஸ்கொயர் பண்ணல, 2 இது போட்டால் க்யூப் ஆகும், 2 இது போட்டால் ஸ்கொயர் ஆகும். அது இன்ட்டு 3ன்னு போகிறதுனால க்யூப் ஆகும். ஓகே, அதை பிரிண்ட் பண்ணுறோம். இப்போது இங்கே என்ன பண்ணுறேன்னு பாருங்களேன், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மற்ற எல்லாமே நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் பார்த்தது தான். ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ள 2ன்னு கொடுக்குறோம் அப்படின்னா ரெண்டாவது எலிமெண்ட், ஏன்னா இங்கே ஸ்டார்ட் பண்ணுறது வந்து 0லேருந்து ஆரம்பிக்கும். ஸோ 0 1 2 அப்படின்னா தேர்ட் எலிமெண்ட் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் 2 தான் போடணும், ஏன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும் எல்லாமே. சரிங்களா? அப்புறம் 2 to 5 பிரிண்ட் பண்ணுங்கிறோம். சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 6 வரைக்கும், ஸ்டார்டிங்லேருந்து 6 வரைக்கும் எவ்ரி செகண்ட் எலிமெண்ட்டை 100ன்னு கொடு, 1000ன்னு கொடுன்னு கொடுக்குறோம். சரிங்களா? அப்புறம் அதை பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம் சேஞ்ச் ஆகிருக்கா இல்லையான்னு. அதே மாதிரி தான் இப்போ ரன் பண்ணி பார்த்துட்டு ஓன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, இப்போது இதுதான் நம்ம அரே. சரிங்களா? எல்லாமே க்யூப் ரூட். 0 க்யூப் பண்ணால் 0 தான், 1 க்யூப் பண்ணால் 1 தான், 2 க்யூப் பண்ணால் 2 2s are 4, 4 2s are 8. சரிங்களா? 3 பண்ணால் 27 வரும், 4 and so on. சரிங்களா? இதில் அரே ஆஃப் 2 அப்படின்னு கொடுக்குறேன் ஸ்கொயர் ரூட்டில். அப்போது 0 1 2 அந்த எலிமெண்ட் தான் இது. அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 to 5 பிரிண்ட் பண்ணுங்கிறேன். 2ங்கிறது இது, 5ங்கிறது 2 3 4. சரிங்களா? 0லேருந்து ஆரம்பிக்குது, 0 1 2 3 4 இதோட முடிஞ்சிடும், ஏன்னா 5ங்கிறது -1. ரைட்டுங்களா? அப்போது அது பிரிண்ட் ஆகுங்க. அதுதான் இந்த வேல்யூ. நெக்ஸ்ட்டு ஏ 0லேருந்து 2 வரைக்கும், 0லேருந்து 6 வரைக்கும் எவ்ரி செகண்ட் எலிமெண்ட்டை, ஓகேங்களா, ஒவ்வொரு எலிமெண்ட்டாக 1000ன்னு மாற்று அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போது ஃபஸ்ட் எலிமெண்ட் வந்து 1000 மாறும், அதை விட்டுட்டு செகண்ட் எலிமெண்ட் 1000 மாறும், அதை விட்டுட்டு அடுத்த எலிமெண்ட் 1000 மாறிடும். இதுக்குள்ளே எல்லாமே முடிஞ்சிருச்சு, 6 நம்பர் முடிஞ்சிருச்சுங்களா? 0 1 2 3 4 5, 6 - 1 5 இதோட முடிஞ்சிடும். ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாறல, அதுக்கு முன்னாடி மட்டும்தான் எலிமெண்ட்ஸ் வந்து மாறி இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏ ஆஃப் -1 அப்படின்னு கொடுக்குறோம். அப்படின்னா என்ன? இந்த -1 கொடுத்தீங்கன்னா இந்த அரே அப்படியே ரிவர்ஸ் ஆகிடும். இந்த கடைசி எலிமெண்ட் ஃபஸ்ட்டாக வந்துடும், அதுக்கு முன்னாடி எலிமெண்ட் அதுக்கு முன்னாடி வந்துடும், அண்ட் ஸோ ஆன். அப்படியே ரிவர்ஸ் ஆகிடும். இப்போ நான் திருப்பி 1 கொடுக்குறேன் அப்படின்னா நார்மலாகவே பிரிண்ட் ஆகும். சரிங்களா? இது ஐட்ரேஷன். இது நல்லா பாருங்கள், இது ஐட்ரேஷன். என்ன பண்ணியிருக்கோம்? ஃபார் ஐ இன் ஏ. இது நார்மல் லூப்பிங் கான்செப்ட் தான். ஐ இன் ஏனா ஏல இருக்க ஒவ்வொரு எலிமெண்ட்டாக ஐக்கு பாஸ் ஆகும். அந்த எலிமெண்ட்டை நம்ம வந்து உள்ளே பிரிண்ட் பண்ணுறோம். அப்போ ஒவ்வொன்றா பிரிண்ட் ஆகிட்டு வரும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்னது? அவ்வளோ 1000. செகண்ட் எலிமெண்ட் என்னது? 1 அண்ட் ஸோ 1 அப்படி பிரிண்ட் ஆகிட்டே வரும். ஏன்னா இங்கே நம்ம வேல்யூ மாற்றிருக்கோம்,
அந்த இதுக்கு அப்படியே ஒவ்வொன்றா பிரிண்ட் ஆகிட்டு வரும். சரிங்களா? இப்போது இது வரைக்கும் முடிஞ்சிருச்சு. ஓகே, குட். இங்கே போட்டுக்கலாம் நம்ம நெக்ஸ்ட் எக்ஸிட்டை. இதை கமெண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? நம்ம இப்போ எப்படி பார்த்துட்ருக்கோம்னா ஸ்லைசிங்கும் பார்க்குறோம், இண்டெக்ஸிங்கும் பார்க்குறோம், அதே மாதிரி ஐட்ரேஷனும் பார்க்குறோம், யூனிவர்சல் ஃபங்க்ஷன் மிக்ஸ் ஆகி பார்த்துட்ருக்கோம். சரிங்களா? ஞாபகம் வச்சுங்க. யூனிவர்சல் ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ இண்டெக்ஸிங், ஸ்லைசிங் அண்ட் ஐட்ரேஷன் பற்றி பார்த்துட்ருக்கோம். ஓகே, இப்போ இங்கே ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ரிட்டன் என்ன பண்ணணும்னா 10 இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ஒய். என்ன வேல்யூ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஏதோ இன்டூ 10 பண்ணி பண்ணணும். சரிங்களா? இப்போது ஃப்ரம் ஃபங்க்ஷன், இது ஏன் இந்த ஃப்ரம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஒரு அரே பாஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணணும்னா இந்த ஃப்ரம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஃபங்க்ஷன் நேம் என்ன? எஃப். அதுக்கு என்ன வேல்யூ பாஸ் பண்ணுறோம்? 5,4. டைப் பண்ணது இன்டீஜர் அப்படின்னு பிக்கு பாஸ் பண்ணுறோம். இப்போ பிரிண்ட் பண்ணுறோம், பியை ரன் பண்ணிடலாம். ஓகே, இப்போ பாருங்கள், பிரிண்ட் பண்ணுறேன் பியை. என்ன ஆகும்னா 5,4 அப்படியே பாஸ் ஆகும். ஓகே, அது அப்படியே ஓனா இன்டூ 10 அந்த வேல்யூ ப்ளேஸ் பண்ணி இன்டூ 10 இன்டூ 10 இன்டூ 10 வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? இப்போது இதுதான் பியோட அரே. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா பி 2,3. 2,3னா என்ன? 0 1 2. சரிங்களா? ஓகே, இதில் தேர்ட் எலிமெண்ட் 0 1 2 3. 2,3 இந்த எலிமெண்ட்டை பிக் பண்ணு அப்படிங்கிறேன். ஓகேங்களா? அதுதான் லாஸ்ட் எலிமெண்ட். ஸோ 2, செகண்ட் இதில் தேர்ட் எலிமெண்ட். ஓகே, ஏன்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அரே எப்பயுமே 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நிறைய பேர் பண்ணுற தப்பு. அரே 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, இண்டெக்ஸிங் வந்து 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அரே இண்டெக்ஸிங் சொல்ல வரேன், அரையோட வேல்யூ சொல்ல வரேன். அரையோட இண்டெக்ஸிங் ஸ்டார்ட்ஸ் வித் 0. ஓகே, இப்போ பாருங்கள், பி ஆஃப் 0 to 5 1 அப்படின்னு கொடுக்குறேன். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இது 0, இது ஃபஸ்ட் காலம். இதில் ஃபஸ்ட்டு 5 எலிமெண்ட்ஸை எடுக்கிறோம், எடுத்து அதை இங்கே பிரிண்ட் பண்ணுறோம். சரிங்களா? இது என்ன அர்த்தம்னா இதுவும் அதே அர்த்தம் தான். இங்கே எலிமெண்ட் நம்ம கொடுக்கல, எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடும். ஆனால் இருக்கிறதுல 5 எலிமெண்ட் தான். ஸோ அதனால் அப்படியே எடுத்து கொடுத்துருச்சு. ஓகே, ஃபஸ்ட்டு காலம் எடுக்கிறோம். திருப்பியும் சொல்கிறேன், இண்டெக்ஸ் பிரகாரம் 1 எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு காலம்ங்கிறது இண்டெக்ஸ் பிரகாரம் 1னா இது 0th காலம், இது 0th காலம், இது ஃபஸ்ட் காலம், செகண்ட் காலம், தேர்ட் காலம். ஓகே, ஸோ அப்போ 1ங்கிறது இதுதான் டினோட் பண்ணுது. இது ரெண்டும் ஒரே ஃபங்க்ஷன் தான், ஒரே மாதிரி தான் இண்டெக்ஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸ்லைஸ் பண்ணி எடுக்கிறோம் உள்ளேருந்து. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 3. ஓகே, அது இந்த அரே. 1ங்கிறது என்னது? இது. 3ங்கிறது என்னது? இது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் வரும். 1:3னா இது வரைக்கும் வரும். ரைட்டுங்களா? இப்போது இது எடுத்தாச்சு. ஆஃப் 2 ஃபுல்லுமே எடுக்கிறோம். சரிங்களா? அப்படின்னா சாரி, இங்கே வந்து நம்ம ரோ தான் மென்ஷன் பண்ணியிருக்கோம், காலம் மென்ஷன் பண்ணல. அப்போது 0 1 இதிலேருந்து இந்த ரோ வரும், 2 இதுதான். ஓகே, அப்போ இந்த 2 ரோ மட்டும்தான் பிரிண்ட் ஆகும். அதுதான் இங்கே பிரிண்ட் ஆகிருக்கு. தெரியுதுங்களா? ஏன்னா நம்ம இங்கே வந்து காலம் மென்ஷன் பண்ணல, ரோவில் அதை மட்டும் ப்ளே பண்ணுறோம். இப்போது -1, பி ஆஃப் -1 அப்படின்னா லாஸ்ட் ரோவை பிரிண்ட் பண்ணோம். சரிங்களா? இதுதான் லாஸ்ட் ரோ, அதுதான் இங்கே பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகே, இப்போது வந்து ஃப்ரம் ரோ இன் பி, ரோவை மட்டும் கால் பண்ணுறோம். ஒவ்வொரு ரோவாக, ஈச் அண்ட் எவ்ரி ரோவாக கால் ஆகும். நம்ம வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து 1 டைமென்ஷனால ஒவ்வொரு எலிமெண்ட் பிரிண்ட் ஆச்சு. இது வந்து மல்டி டைமென்ஷனல் அரேங்கிறதுனால ஒவ்வொரு ரோவாக பிரிண்ட் ஆகும். சரிங்களா? 2Dனாலும் ஒவ்வொரு ரோவாக பிரிண்ட் ஆகும். பாருங்கள், ஃபர்ஸ்ட் ரோ பிரிண்ட் ஆகிருக்கு, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, ஃபோர்த் ரோ, ஃபிஃப்த் ரோ. ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன்னா எலிமெண்ட் இன் பி ஃப்ளாட் பண்ணுறேன். இந்த ஃப்ளாட்டுங்கிறத யூஸ் பண்ணுற என்ன ஆகும்னா ஒவ்வொரு எலிமெண்ட்டாக ஒரு ஃபுல் இதை எலிமெண்ட்டாக மாற்றிடும். ஓகேங்களா? ஒரு 2 டைமென்ஷனல் அரேவை சிங்கிள் வேல்யூவாக எடுத்து ஒவ்வொரு எலிமெண்ட்டாக பிரிண்ட் பண்ணும். 0 வந்து பாருங்கள், 0 1 2 3 4 5 3 10 11 12 13 20 அண்ட் ஸோ ஆன். அப்போது இந்த ஃபுல் அரேவை அதை ஃப்ளாட் பண்ணி ஒவ்வொரு எலிமெண்ட்டாக பிரிச்சிருச்சு. ரைட்டுங்களா? அதுதான் இங்கேருந்து இது வரைக்கும் பிரிண்ட் ஆகிருக்கு இந்த லூப்பில். ஓகே, இப்போ இது ரிமூவ் பண்ணிடலாம். நம்ம தேவையில்லை, இது காம் பண்ணிடலாம். இப்போது இது வந்து ஒரு 3 டைமென்ஷனல் அரே. ஓகேங்களா? இது ஒரு 2 டைமென்ஷனல் அரே. ஓகே, இது ஒரு 2 டைமென்ஷனல் அரே. அது ரெண்டுமே சேர்த்து இன்னொரு அரேக்குள்ளே இருக்குது. அப்போது 2 2, 3 அப்படின்னு வருமா? ஏன்னா இது ஒரு 2, இது ஒரு 2. ஓகே,
உள்ள இருக்க ரோஸ்மே ரெண்டுமே 2 2 தான். பட் காலம்ஸ் பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. 2 2 3 அப்படின்னு வரும். அதை பிரிண்ட் பண்ணுறோம், ஷேப் பண்ணுறோம், அதோட வேல்யூ எடுத்து பார்க்குறோம், என்னன்னு பார்ப்போம். சரிங்களா? ஷேப் பண்ணி பார்த்தா என்ன வருது? 2 2 3ன்னு வருது. ரைட்டுங்களா? இதுதான் அதோடது. அதில் என்ன எடுக்கிறோம்? ஃபஸ்ட் எலிமெண்ட் மட்டும் எடுக்கிறோம். ரைட்டுங்களா? 0ங்கிறது இது, ஃபஸ்ட்டுங்கிறது இதா. அப்போது அது மட்டும் பிரிண்ட் ஆகிருக்கு. இப்போது C of 1னாமே அதுதான் அர்த்தம். இது பார்த்தீங்கன்னா இந்த 2க்கு இந்த இது இந்த கமாக்கு அப்புறம் வர்றது இந்த 2, இந்த கமாக்கு வர்றது 3. அப்போ நம்ம இதில் மட்டும் ப்ளே பண்ணுறோம் அப்படின்னா மேஜர் அரேயில் 1 எடுக்கணுமா செகண்ட் எடுக்கணுமான்னு பார்க்குறோம். நம்ம வந்து 0 1லேருந்து தான் வரும். நம்ம 1 மென்ஷன் பண்ணுறதால 1 எடுத்து தான் கொடுத்துரும். ரைட்டுங்களா? இப்போது அதே இதுதான் கொடுத்துருக்கோம். இது ஒரு மாதிரி கொடுத்துருக்கோம், இது வந்து வேறு மாதிரி ஒரு மெத்தடில் மென்ஷன் பண்ணுறோம். ரைட்டுங்களா? ஸோ ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான், ஒரே வேலை தான் அர்த்தம் தருது. ஓகே, இதுதான் யூனிவர்சல் ஃபங்க்ஷன்ஸ், அப்புறம் இண்டெக்ஸிங், ஸ்லைசிங், ஐட்ரேஷன் ஆஃப் அன் அரே. சரிங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இன்னும் கொஞ்சம் NumPy அரே, அரேன்னு சொல்லக்கூடாது, NumPy அரேன்னு சொல்லலாம். NumPy அரே தான் நம்ம டிக்ளேர் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம NumPy அரே இன்னும் கொஞ்சம் பார்ப்போம். அது வரைக்கும் நானும் விக்னேஷ். நன்றி.